வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன், அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையும் பார்த்து சிரிக்க வைக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையைத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அதில் இந்த ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இருந்த ஒரு வேலைகளையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, இதைவிட நல்ல வேலைக்கு போகிறேன், நல்ல வேலைக்கு போகிறேன், நல்ல ஒரு சம்பளத்துடன் நான் நல்ல வேலைக்குத்தான் போவேன் என்று கூறி ரொம்ப வருடங்கள் ரொம்ப மாதங்கள் ஆகியும் இன்னும் வேலைக்கு என்பது போக முடியாமல் அதே ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பணத்தை எந்தவிதமான ஒரு வெளியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட வேண்டும் என்றாலும் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள், பழையதை நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. புதியது வரப்போகிறது என்று நினைத்து பழத்தை மறந்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில சில காலங்கள் நம்மை மிகவும் கடினமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தேவைகளை கூட யோசித்து நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்பதையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஒரு காலத்தில் ஆசைகளை ஒதுக்கி வைத்து அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை பயன்படுத்திய ஒரு நபர்கள் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஏனென்றால் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள், பணத்தினால் ஏற்பட்ட ஒரு அவமானங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு எதை செய்வது, அதை எப்படி செய்வது என்னவென்று எதை பற்றியும் நீங்கள் தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்க முடியாமல், குடும்பத்தின் தேவைகளை முதலில் பார்த்து கொண்டு கையில் பணம் என்பதும் இல்லாமல் எந்த ஒரு வேலைக்கு செல்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்ட ஒரு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அந்த நாட்கள் எளிதானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது எளிதாகவே உங்களை விட்டு கடந்து வர முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு பணத்தின் ஒரு மதிப்பையும் உழைப்பின் அருமைகளையும் உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த நாட்கள் எளிதானவை கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் ஒரு ரூபாயின் மதிப்பை கூட உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சில பாடங்களை தேடி கொடுத்திருக்கும். ஜோதிட பார்வையில் சோதனைகள் என்பது வாழ்க்கையை அழிக்க வந்தவைகள் கிடையாது, மனிதனை மாற்றுவதற்காக வரக்கூடிய அனுபவங்கள் என்று அனைவராலையும் பார்க்கப்படுகிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதே மாதிரி சுமத்தப்பட்ட பழிகள், தாமதமான ஒரு நீதிகள், என்ன செய்வது ஏது செய்வது என்று உங்களுக்கு எந்த விதமான ஒரு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு தருணத்தில் உங்கள் மீது தேவையில்லாத பழி சுமத்தப்பட்ட ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பழி சுமத்தப்பட்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது என்ன, இப்படி திருமணம் நடப்பதற்கு அருகில் வரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தேவையில்லாத ஒரு மனக்காயத்தையும் தேவையில்லாத ஏதேனும் பிரச்சனைகள் நடந்துவிடுமோ என்று ஏதேனும் இழிந்து விடுமோ என்பது போலெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான சில யோசனைகள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே இருக்கும். நான் நேர்மையானவன் என்ற உண்மை வெளிவர நீண்ட காலங்களும் கடுமையான போராட்டங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்பட்டது. அனைவரிடமும் நான் தான் நல்லவன், நான் தான், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று போய் கூறினால் யார் தான் நம்புவார்? முடிந்த அளவுக்கு அதை செயலில் காட்டினால் மட்டுமே தான் முழுமையான மதிப்பு என்பது கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. உண்மை வெளிவந்த போது காலங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது கடந்து போய்விடும். அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சலும் அவமானங்களும் உங்களுடைய ஆன்மாவை உலக்கிய ஒரு சோதனைகளாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நடக்கப் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் என்பது இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். நண்பர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நீங்கள் போய் அந்த ஒரு பிரச்சனையில மீண்டும் நீங்கள் சிக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நீங்க சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மற்றவங்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். வியாபார பணிகளில் மேன்மைகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் மேன்மைகள் என்பது இப்பொழுது ஏற்பட தொடங்கும். உத்தியோகத்தில் கடினமான பணி உத்தியோகத்தில் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வைக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் இப்பொழுது கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். தவறான மனிதர்களை விட்டு சரியான பாதைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்கள் கன்னிராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் அன்பையும் உழைப்பையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றிய போலி நண்பர்களையும் தவறான மனிதர்களையும் அடையாளம் காணக்கூடிய ஒரு பக்குவங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும், அதை எப்படியெல்லாம் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் எந்தவிதமான நச்சுத்தன்மையான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விலக்கி வைத்துக் கொண்டால் மட்டுமே தான் உங்களுக்கான ஒரு போதுமான அளவுக்கு மரியாதை என்பது கிடைக்கும். அதே போல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சரியான ஒரு பாதையில் முடிவெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிட்டீர்கள். உங்களின் நேரங்களும் ஆற்றல்களும் இனிமேல் உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக மட்டுமே தான் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல வாழ்க்கையில சில மனிதர்கள் நம்முடன் வருவது நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் வருவார்கள். அதே போலயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சில உறவுகள் வந்தார்கள். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் நம்ப வைக்கவும் முடியாது. நம்முடைய மன அமைதியை பாதுகாப்பதும் முக்கியம் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் போகும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது என்னை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்று யோசித்து பார்க்க முடியாத ஒரு அனுபவங்கள் இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி. வியாபார பணிகளில் மேன்மைகள் என்பது இப்பொழுது ஏற்பட தொடங்கும். உத்தியோகத்தில் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வைக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் இப்பொழுது கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். தவறான மனிதர்களை விட்டு சரியான பாதைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்கள் கன்னிராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் அன்பையும் உழைப்பையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றிய போலி நண்பர்களையும் தவறான மனிதர்களையும் அடையாளம் காணக்கூடிய ஒரு பக்குவங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும், அதை எப்படியெல்லாம் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் எந்தவிதமான நச்சுத்தன்மையான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விலக்கி வைத்துக் கொண்டால் மட்டுமே தான் உங்களுக்கான ஒரு போதுமான அளவுக்கு மரியாதை என்பது கிடைக்கும். அதே போல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சரியான ஒரு பாதையில் முடிவெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிட்டீர்கள். உங்களின் நேரங்களும் ஆற்றல்களும் இனிமேல் உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக மட்டுமே தான் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல
வாழ்க்கையில சில மனிதர்கள் நம்முடன் வருவது நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் வருவார்கள். அதே போலயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சில உறவுகள் வந்தார்கள்.